ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த ஒரு சீசனில் நமக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய பழம் பலாப்பழம். எல்லாருக்கும் பலாப்பழம் ரொம்ப பிடிக்கும். பலாப்பழத்தில் நிறைய டிஷ் கூட செஞ்சுருக்காங்க. பலாப்பழ கேசரி, ஹல்வா, பலாப்பழ சிப்ஸு, ஈவன் பிரியாணி கூட பலாப்பழத்தில் வச்சு செஞ்சுருக்காங்க. அதே பலாப்பழம் சாப்பிட்டுட்டு எல்லாரும் தூக்கி வீசுகிற பொருள் வந்து பலாப்பழத்தோட விதை. அதை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டிஷ் செய்யலாம். பலாப்பழ விதை மேலே ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு தோல் இருக்கும். அந்த தோலை நம்ம கண்டிப்பாக நீக்கிடணும். அதுக்கு கீழே ரொம்ப தின்னான ஒரு ப்ரௌன் கலரில் ஸ்கின் இருக்கும். அதையும் நம்ம எடுக்கிறது நல்லது. இப்படி பச்சையாக இருக்கும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம வேக வச்சு கூட அந்த தோல்களை நீக்கிக்கலாம். குக்கரில் கொஞ்சமாக உப்பு போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச இந்த பலாப்பழ விதையை ஒரு மத்து இல்லைனா குழிக்கரண்டி வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே மசிய வேண்டாம், கொஞ்சம் அங்கங்கே முழுசாக இருக்கட்டும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததாக இந்த கூட்டுக்கு தேவையான கொஞ்சம் ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக தேங்காய், ஜீரகம், ஒரு 4-5 மிளகு, ஒரு 3 பல்லு பூடு, அதுக்கப்புறமா தேவையான உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து காந்தாரி மிளகு ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு. இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்து நம்ம வேக வச்சுருக்க பலாப்பழ விதை கூட சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த டிஷ்க்கு கொஞ்சமாக முருங்கை இலை இருந்துச்சுன்னா இந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டு இன்னும் அருமையாக இருக்கும். கொஞ்சமாக முருங்கை இலையை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இனி இதை வந்து நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு வத்தல் சேர்த்து தாளிச்சிட்டு இந்த முருங்கை இலையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி கொஞ்சமாக தண்ணியும் உப்பும் சேர்த்து இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கீரை நல்லா வெந்ததும் நம்ம மசாலாலாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பலாப்பழ விதையை வந்து நம்ம இந்த முருங்கையில் கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க. இந்த கூட்டு வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நம்ம பச்சையாக மசாலா சேர்த்துருக்கனால அதெல்லாம் நல்லா வெந்து வரணும். அப்பப்போ கொஞ்சம் கலரி விட்டுக்கோங்க, இது வந்து அடி பிடிக்கும். ஸோ ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் குக் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து போக போக கொஞ்சம் நமக்கு திக்காக கிடைக்கும். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இன்னும் ஒருக்கா நீங்கள் தேங்காய் எண்ணெயில் தாளித்து விட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து கன்னியாகுமரி சைடில் நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி செய்வாங்க. கன்னியாகுமரியில் கூட்டு மாதிரி செஞ்சு நாங்கள் சோறு கூட வச்சு சாப்பிடுவோம். நீங்கள் வந்து சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷாக இருக்கும். இந்த பலாப்பழ விதையை கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு நாங்கள் குழந்தைங்கள்ட்ட கொடுத்துருவோம். அவங்க இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடுவாங்க. இந்த பலாப்பழ விதையில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இந்த ஜாக்ஃப்ரூட் சீடில் ப்ரோட்டீன், ஃபைபர், கார்போஹைட்ரேட், மெக்னீஷியம், ப்ராஸ்பரஸ்லாம் இருக்குது. அதே போல் 2 முக்கியமான பி விட்டமின்ஸ் இருக்குது, ரிபோஃப்ளேவின் அண்ட் தைமின். இது வந்து நமக்கு உடம்புக்கு எனர்ஜியை கொடுக்குது. இன்னும் இந்த ஜாக்ஃப்ரூட் சீடில் நம்ம நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். ஸ்வீட் டிஷ்ஷஸ், அப்புறமா கட்லட் டிஷ்ஷஸ்லாம் நிறைய பண்ணலாம். நான் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.